ஊட்டியை மாநகராட்சியாக்குவது, 24 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக்குவது, மேலும் 19 மாநகராட்சிகள் மற்றும் 50 நகராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நகர்ப்புறங்களை விரிவுபடுத்தி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக விரிவான ஆய்வை நடத்தி அரசாணையை வெளியிட்டுள்ளது. தற்போதுள்ள 24 மாவட்டங்களில் 25 மாநகராட்சிகள் உள்ளன. எனவே எஞ்சியுள்ள 14 மாவட்டங்களிலும் ஒரு மாநகராட்சியை உருவாக்க அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படி நீலகிரி மாவட்ட தலைநகரான ஊட்டியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அரசாணை பிறப்பித்திருக்கிறது. ஊட்டி மாநகராட்சியுடன் கேத்தி, தொட்டபெட்டா, நஞ்சநாடு, இத்தலார், உல்லத்தி ஆகிய பேரூராட்சிகள் இணைக்கப்பட உள்ளன. மேலும் கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், நாகர்கோவில் உள்ளிட்ட 19 மாநகராட்சிகளின் எல்லைகளை விரிவுபடுத்தப்பட உள்ளது. இது தவிர செங்கல்பட்டு, அரியலூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, மேட்டூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 50 நகராட்சிகளின் எல்லைகளும் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளன. அதே சமயம் சென்னையை அடுத்துள்ள திருப்போரூர், அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி, அரூர், திருவட்டாறு, உத்தமபாளையம், இளையான்குடி உள்ளிட்ட 24 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட இருப்பதாகவும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் விரிவாக்கத்தின் போது கிராமப்புற ஊராட்சிகளை சேர்ப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இந்த அரசாணையின் விவரங்கள் தெரிந்த பிறகு போராட்டங்கள் வெடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரிவாக்க பணிகள் முடிந்த பிறகே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்பட உள்ளது.